அவன் கோபப்படவில்லை. அதுதான் அவர்களை பயமுறுத்தியது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை, உங்களை சுத்தி ஒரே குழப்பம், ஒரே கூச்சல், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் உங்க கையில இருந்து நழுவி போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தனும் அடுத்தவன் மேல பழிய போடுறான். வார்த்தைகள் நெருப்பை கக்குது. அந்த மொத்த குழப்பத்துக்கும் நீங்க தான் காரணம்னு எல்லாரும் உங்களை கை நீட்டுறாங்க. எல்லாரோட கண்ணும் உங்க மேலதான் இருக்கு. நீங்க எழுந்து கத்துவீங்க இல்ல உடைஞ்சு அழுவீங்கன்னு மொத்த கூட்டமும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்க முகத்துல கோபமும் இல்ல, பயமும் இல்ல, ஒரு சின்ன புன்னகை மட்டும் இருக்கு. நீங்க கோபப்படல. அதுதான், அந்த ஒரு விஷயம்தான் உங்களை சுத்தி கத்திட்டு இருந்த அத்தனை பேரையும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குது. ஏன், ஆக்ரோஷத்தை விட அமைதி எப்படி ஒரு பயங்கரமான ஆயுதமா மாறுது? அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். இது வெறும் வீடியோ இல்ல, இது உங்க மனசை கட்டுப்படுத்த நீங்க கத்துக்க போற ஒரு பாடம். வாங்க உள்ள போகலாம். கோபம் என்ற மாயை. நண்பர்களே, நாம வாழ இந்த சமூகத்துல ஒரு தப்பான கணக்கு இருக்கு. யார் சத்தமா கத்துறானோ, யார் டேபிளை தட்டி பேசுறானோ அவன்தான் சக்திசாலின்னு நாம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். கோபம்ங்கிறது அதிகாரத்தோட அடையாளம்னு நம்ம மண்டைக்குள்ள ஏத்தி வச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது ஒரு பொய், ஒரு மாயை. உளவியல் ரீதியா கோபம்ங்கிறது பலத்தோட அடையாளம் கிடையாது. அது பலவீனத்தோட கடைசி கூச்சல். ஒரு சூழ்நிலையை உங்களால கையாள முடியலன்னோ, உங்க அறிவு தோத்துடுச்சுன்னோ நீங்க ஒத்துக்கிற முதல் அறிகுறி தான் கோபம். அது ஒரு தற்காப்பு உணர்ச்சி. நீங்க காயப்பட்டிருக்கீங்க, நீங்க பலவீனமா உணர்றீங்கன்னு இந்த உலகத்துக்கு நீங்களே போட்டு கொடுக்கிற ஒரு அபாய சங்கு. ஒருத்தன் உங்களை வேண்டுமென்றே சீண்டும் போது அவன் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? உங்க கோபத்தை தான். நீங்க கோபப்பட்டா, நீங்க உணர்ச்சி வசப்பட்டா ஆட்டம் அவன் கைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க அவன் விரிச்ச வலையில விழுந்துட்டீங்க. இப்போ உங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப சுலபம். உங்க புத்தி வேலை செய்யாது. உங்க அடுத்த மூவ் என்னன்னு அவன் ஈஸியா கணிச்சிடுவான். கோபத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களை இன்னும் பெரிய படுகுழியில தான் தள்ளும். ஆக கோபம்ங்கிறது சக்தியோட வெளிப்பாடு கிடையாது, அது சக்தியோட இழப்பு. இந்த ஒரு வரிய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங்ல இருந்த தலைவன் கோபப்படல. ஏன்னா அவனுக்கு தெரியும், அந்த நிமிஷம் அவன் கோபப்பட்டா அவன் தோத்துட்டதா அர்த்தம்னு. சரி, கோபப்படாம இருந்து அந்த தலைவர் எப்படி மொத்த ஆட்டத்தையும் மாத்தினாரு? அங்க அவர் 3 பயங்கரமான உளவியல் ஆயுதங்களை பயன்படுத்தினாரு. சாணக்கியரோட தந்திரங்கள் மாதிரி. இந்த 3 ஆயுதங்களையும் நீங்க சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா எந்த போர்க்களத்தையும் நீங்க ஜெயிக்கலாம். ஆயுதம் 1, எதிர்பார்ப்புகளை நொறுக்கும் தந்திரம். The tactic of smashing expectations. ஒவ்வொரு சண்டையும் ஒரு நாடகம் மாதிரி தான் நண்பா. அதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஒருத்தன் கத்துவான், இன்னொருத்தன் பதிலுக்கு கத்துவான். இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறது. உங்களை எதிர்க்கிறவன் இந்த ஸ்கிரிப்டோட தான் உங்க முன்னாடி வந்து நிப்பான். அவன் ஒரு தூண்டில போடுறான், நீங்க கோபம்ங்கிற இரைய கவுவீங்கன்னு காத்துட்டு இருக்கான். ஆனா நீங்க அமைதியா இருக்கும்போது என்ன நடக்குது? நீங்க அந்த ஸ்கிரிப்டையே கிழிச்செறியறீங்க. அவன் எதிர்பார்த்த எதிர்வினை அங்க இல்ல. அவன் திட்டம் மொத்தமா உடையுது. இது அவனுக்குள்ள ஒரு மனக்குழப்பத்தை உருவாக்கும். என்னன்னா இது, நான் இவ்ளோ கத்தியும் இவன் அசையாம இருக்கான், ஒருவேளை நான் பேசுறதுல அர்த்தம் இல்லையோ, என் வாதம் பலவீனமா இருக்கும்னு அவனுக்குள்ளேயே ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும். உங்க அமைதி அவனோட ஆக்ரோஷத்தை ஒரு காமெடியா மாத்திடும். செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி அவனோட கோபம் அவனுக்கே திரும்பி போகும். அந்த நொடியில ஆட்டத்தோட கட்டுப்பாடு உங்க கைக்கு வந்துடும். நீங்க வெறும் ஆள் இல்ல, கணிக்க முடியாத ஒரு சக்திங்கிறத அவனுக்கு உணர்த்துவீங்க. ஆயுதம் 2, உளவியல் ஆதிக்கத்தை நிலநாட்டும் தந்திரம். எஸ்டாப்ளிஷிங் சைக்கலாஜிக்கல் டாமினன்ஸ். ஒரு அறையில யார் உணர்ச்சி வசப்படாம அசைக்க முடியாத பாறை மாதிரி நிக்கிறானோ அவன்தான் அந்த அறையோட ராஜாவா மாறுவான். மற்றவன் எல்லாம் கத்தி கூச்சலிடும்போது நீங்க நிதானமா இருந்தா உங்க அமைதி ஒரு வைரஸ் மாதிரி அந்த அறை முழுக்க பரவ ஆரம்பிக்கும். மற்றவங்களோட கோபம் உங்க அமைதிக்கு முன்னாடி ஒரு புச்சத்தனமான செயலாக, ஒரு பலவீனமான கூச்சலாக தெரிய ஆரம்பிக்கும். அவங்களோட உயர்ந்த குரல் அவங்களோட பயத்தையும் பதற்றத்தையும் அப்பட்டமா காட்டி கொடுக்கும். ஆனா உங்க நிதானம், அது உங்க தன்னம்பிக்கையோட அடையாளம். இதத்தான் ஃப்ரேமிங்னு சொல்லுவாங்க. இது கத்தி தீர்க்கிற இடம் இல்ல, நிதானமா யோசிக்க வேண்டிய இடம்ங்கிற சட்டத்தை நீங்க உங்க அமைதியால உருவாக்குறீங்க. உங்களை சீண்ட வந்தவன் இப்ப சங்கடப்பட ஆரம்பிப்பான். அவன் உங்களை மிரட்ட வந்தான். ஆனா நீங்க உங்க அமைதியால மிரட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அவனோட ஆயுதம் செல்லாதுன்னு தெரிஞ்சதும் அவன் மனசளவுல உங்ககிட்ட சரணடைய ஆரம்பிப்பான். ஆயுதம் 3, சுய பரிசோதனையின் கண்ணாடி. த மிரர் ஆஃப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் இருக்கிறதுலேயே மிக சக்தி வாய்ந்த அம்சம்.
நீங்க அமைதியா இருக்கும்போது நீங்க ஒரு ஆளா இருக்க மாட்டீங்க, நீங்க ஒரு கண்ணாடியா மாறிடுவீங்க. உங்க கூட சண்டை போட வந்தவன் அந்த கண்ணாடியில உங்களை பார்க்க மாட்டான், அவன் முகத்தையே அவன் பார்ப்பான். நான் ஏன் இவ்ளோ கத்துறேன், என் கோபத்துக்கு உண்மையான காரணம் என்ன, நான் தப்பு பண்ணிட்டேனான்னு அவனுக்குள்ள 1000 கேள்விகள் வெடிக்கும். உங்க அமைதி அவனோட கவனத்தை உங்க மேல இருந்து திருப்பி அவனுக்குள்ளேயே ஒரு உள்மனப்போரை உருவாக்கிடும். நிறைய நேரத்துல ஒருத்தனோட கோபத்துக்கு பின்னாடி அவனோட பயமும் குற்ற உணர்ச்சியும் ஒளிஞ்சிருக்கும். நீங்க அமைதியா இருந்து அவனை பேச விடும்போது அவனே தன்னோட பலவீனங்களை எல்லாம் அவனே அறியாம உங்ககிட்ட கொட்டி தீத்துடுவான். நீங்க கவனிக்க மட்டும் செஞ்சா போதும், அவனோட வார்த்தைகள்லயே உங்களோட கோட்டையை உடைக்கிற ஆயுதம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க எந்த சக்தியையும் பயன்படுத்தாம அவனோட சக்தியை வச்சே அவனை வீழ்த்துறீங்க. இது ஒரு உளவியல் ஜூடோ. நண்பர்களே, இந்த 3 தந்திரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி ஒரு சூழ்நிலைய நீங்க எப்பவாச்சும் சந்திச்சிருக்கீங்களா? உங்க அமைதி எப்படி ஒரு பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு? உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் மற்றவங்களுக்கு ஒரு பாடம். இந்த மாதிரி ஆழமான பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அமைதியை வளர்ப்பது எப்படி? பல பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா கோபம் வர்றப்போ எப்படி அமைதியா இருக்கிறது? ரத்தம் சூடாகுதே, என்ன பண்றது? இது ஒரே நாள்ல வர்ற கலை கிடையாது நண்பா, இது ஒரு தவம் மாதிரி, ஒரு பயிற்சி. ஒன்று, அந்த கணத்தை உணருங்கள். கோபம் உங்க தலைக்கு ஏறுற அந்த முதல் நொடியில ஒரு பிரேக்க போடுங்க. உடனே பதில் சொல்லாதீங்க, மனசுக்குள்ள 1லிருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. அந்த சில வினாடி இடைவெளி உங்க உணர்ச்சி வசப்பட்ட மூளையை ஆஃப் பண்ணி யோசிக்கிற மூளையை ஆன் பண்ணும். 2, உங்க மூச்சை கவனிங்க. ஆழமா மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடுங்க. இது உங்க இதய துடிப்பை சரி பண்ணி உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா இது ஒரு பெரிய போர்க்களத்தையே நிப்பாற்ற சக்தி கொண்டது. 3, கேள்வி கேளுங்கள். பதில் சொல்றதுக்கு பதிலா கேள்வி கேளுங்க. இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? இல்ல சரி இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்க நீ கேளுங்க. இது சண்டையோட திசையையே மாத்தி எதிராளியையும் சிந்திக்க வைக்கும். 4, இது உங்களை பத்தின சண்டையே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 99% நேரம் மற்றவங்களோட கோபம் உங்களை பத்தினது இல்ல, அது அவங்கள பத்தினது. அவங்களோட தோல்வி, ஏமாற்றம், இயலாமையோட வெளிப்பாடு தான் அது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அவங்களோட கோபத்திலிருந்து உங்களை நீங்க ஈஸியா விடுவிச்சுக்கலாம். மகாபாரதத்துல கர்ணன் அர்ஜுனனை வம்பிழுக்கும் போது கிருஷ்ணர் சொல்லுவார், அர்ஜுனா உன்னை நோக்கி வீசப்படுற ஒவ்வொரு கல்லுக்கும் நீ திரும்பி நின்று பதில் சொல்ல ஆரம்பிச்சா நீ போய் சேர வேண்டிய இடத்தை அடையவே முடியாதுன்னு சொல்லுவார். அது மாதிரிதான் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் கோபப்பட்டா உங்க சக்தி சிதறிடும், அமைதியா இருந்தா உங்க சக்தி ஒருமுகப்படும். இப்போ நம்ம ஆரம்பிச்ச அந்த மீட்டிங் கதைக்கு வருவோம். அந்த தலைவர் என்ன செஞ்சாரு? எல்லாரும் கத்தி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தாரு. அவங்களோட கோபம், ஆவேசம் எல்லாம் வடிஞ்ச பிறகு அவர் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. அவர் யாரையும் குறை சொல்லல, தன்னை நியாயப்படுத்தவும் இல்ல, தப்பு எங்க நடந்துச்சுன்னு ஆதாரத்தோட தெளிவா விளக்குனாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரத்துக்கு 3 தீர்வு திட்டங்களையும் முன்னாடி வச்சாரு. அவரோட அந்த அமைதியும் தெளிவான சிந்தனையும் அந்த அறையில இருந்த அத்தனை பேரையும் ஒரு நிமிஷம் ஆட்டி பார்த்துச்சு. மற்றவங்களோட கோபம் அவங்களோட பலவீனத்தை காட்டுச்சு, ஆனா இவரோட அமைதி இவரோட பலத்தையும் தலைமை பண்பையும் காட்டுச்சு. கடைசியில எல்லாரும் அவர் சொன்ன திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவர் அந்த சூழ்நிலையை ஜெயிச்சாரு. கத்தி ஜெயிக்கல, சிந்திச்சு ஜெயிச்சாரு. நண்பா, ஒரு விஷயத்தை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உண்மையான சக்தி சத்தம் போடுறதுல இல்ல, சரியான நேரத்துல சரியான இடத்துல அமைதியா இருக்கிறதுல தான் இருக்கு. உங்க அமைதி தான் உங்களோட அணு ஆயுதம். அதை சரியா பயன்படுத்த கத்துக்கோங்க. இந்த உலகம் உங்க கால் கீழே இருக்கும். நீங்க தோக்க பிறந்தவர் இல்ல, ஆள பிறந்தவர்.